நாளைய தினம் மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதத்தில எந்த விளக்கேற்றணும்? என்ன மாதிரி விளக்கேற்றணும்? அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில விளக்கேற்ற முடியாதவங்க என்ன செய்யணும்? 16 செல்வங்களும் வீட்ல சேரணும் அப்டின்னா, நம்ம விளக்கேற்றும் பொழுது எண்ணெயில ஒரு சில பொருட்கள் போடும்பொழுது கண்டிப்பா வீட்ல அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீடு தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பதிவுல பார்க்க போறோம். ஸோ நாளைய தினம் காலை 4:30லேருந்து 6 பிரம்ம முகூர்த்த வேலை இந்த நேரத்தில் உங்களால் விளக்கேற்ற முடியும்னா கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. வாசலில் நிலைவாசலில் 2 பக்கமும் ஒரு விளக்கு வலது இடதுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கேற்றுங்க. துளசி மாடம் இருக்குன்னா துளசி மாடத்தில் ஒரு விளக்கேற்றுங்க. அடுத்து பூஜையிலேருந்து விளக்கேற்றுங்க. ஸோ இது வந்து 4 to 6 பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றுவங்க. அடுத்து மாலை வேளையில அதே மாதிரி 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் விளக்கேற்றலாம். ஸோ காலையில பிரம்ம முகூர்த்த வேளையில நீங்க விளக்கு ஏற்றினாலும் சரி, மாலை வேளையிலும் ஏற்றுங்க. ஸோ காலை, மாலை 2 வேளையும் விளக்கேற்றுறத நீங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு ஒரு விஷயமா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்களேன். கண்டிப்பா அந்த மார்கழி முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இன்கேஸ் உங்களால வந்து ஏதாச்சும் ஒரு வேளையில தான் என்னால விளக்கேற்ற முடியும். நான் மற்ற நேரத்தில வந்து வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களால எந்த நேரத்தில முடியுமோ அந்த நேரத்தில விளக்கேற்றுங்க. ஸோ இது வந்து பொதுவா நம்ம மார்கழி மாதத்தில் விளக்கேற்ற வேண்டிய நேரம். இன்கேஸ் இந்த நேரத்தில் என்னால் விளக்கேற்ற முடியலை, உடல்நிலை சரியில்லை, இல்லை அந்த டைமில் நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன், ஷிஃப்ட் இருக்குது, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் இந்த பதிவு போட்டிருந்தேன். ஸோ அதில் இந்த வருஷம் நிறைய பேர் வந்து நான் இந்த ஷிஃப்ட் போகிறேன், ஸோ என்னால் அந்த டைமில் ஏற்ற முடியல, நான் என்ன செய்யலான்ற மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எந்த நேரத்தில் இருக்கீங்களோ, இன்கேஸ் காலையில் இருக்கீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே ஏற்ற முடியுமா, காலையில் 6 மணிக்கு மேலே ஏற்றுங்க வாசலில், ஒன்றும் தவறு கிடையாது. இன்கேஸ் முடியாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி விளக்கேற்றலாம். நீங்கள் முடியலை, நம்ம வந்து ஏற்ற முடியலையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் விளக்கேற்றுங்க. இன்கேஸ் நைட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 8 மணி இல்லை 9 மணிக்குள்ளே உங்களால் ஏற்ற முடியும்னா அந்த நேரத்தில் ஏற்றுங்க. ஸோ இது வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்ற முடியாதவங்க இந்த மாதிரி ஏற்றலாம். காலையில் 6 to 8க்குள்ளே ஏற்ற ட்ரை பண்ணி பாருங்கள். மாலை வேளையில் அதே மாதிரி ஒரு 8 மேக்ஸிமம் 9 மணிக்குள்ளே ஏற்றுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஷிஃப்ட்டெலாம் நான் போயிட்டுருக்கேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே இடித்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு சிட்டிகை போட்டு ஏற்றுங்க. அந்த எண்ணெய் நல்ல கமகமகமன் வாசனையாக இருக்கும், நறுமணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த எண்ணெயில் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக அங்கே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க. உள்ள பணவரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும், வீண் விரையும் குறைய ஆரம்பிக்கும், உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நடக்கும். ஸோ பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்ற முடியும்னா அந்த நேரத்தில் ஏற்றுங்க. முடியாத பட்சத்தில் அடுத்து உங்களால் எப்போ ஏற்ற முடியுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடங்கல்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்ட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.